ஹாய், பிரைஸ் தி லார்ட். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது உண்மையா? இதை நிரூபிப்பதற்கு ஜப்பானை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ரைஸ் பவுல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணார். எப்படின்னா, வெடிச்ச சாதத்தை 2 கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போட்டுட்டு ஒரு பாட்டிலுக்கு ஹை லவ் யூனும் இன்னொரு பாட்டிலுக்கு ஹை ஹேட் யூனும் பேரை வச்சு அது ஒரு பேப்பர்ல எழுதி அந்த 2 பாட்டில் மேலேயும் ஒட்டிட்டு 30 நாட்கள் திரும்ப அந்த பாட்டில் கிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கிற பாட்டிலை பார்த்து ஐ லவ் யூனும், ஐ ஹேட் யூன்னு எழுதியிருக்கிற பாட்டிலை பார்த்து ஐ ஹேட் யூனும் திரும்ப 30 நாட்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். 30 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த பாட்டிலை அவர் திறந்து பார்க்கும்போது, ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கிற பாட்டிலை திறந்து அவர் பார்க்கும்போது அது வாசனையுள்ள ஒரு திரவியமா அது மாறி இருந்துச்சு. ஐ ஹேட் யூன்னு எழுதி ஒட்டியிருந்த அந்த பாட்டில் அவர் திறந்து பார்க்கும்போது அது கெட்டு போய் நாற்றம் எடுக்கிற ஒரு பொருளாய் அது மாறி இருந்துச்சு. எஸ், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம் நாவின் கீழ் மரணமும் ஜீவனும் இருக்கிறார், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்களாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நாம் பேசுகிற வார்த்தை அது ஜீவனை பிறப்பிக்கிறதா இருக்கிறதா இல்லது மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறதா? இப்படின்னா நாம் பேசுகிற வார்த்தை அது ஜீவனுள்ளதா இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் என்னால முடியல, எனக்கு சோர்வா இருக்கு, எனக்கு பலவீனமா இருக்கு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல ஒண்ணுமே நடக்க போறதில்ல, என் கடன் பிரச்சனை மாற போறதில்ல, என் கஷ்டம் இப்படிதான் இருக்க போகுது, இப்படியே நம்ம நெகட்டிவா பேச என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை நெகட்டிவாவே மாறிடும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நம்ம வாயினால் நம் ஜீவனை பேச வேண்டும். சொல்லுங்க, நீங்க பலவீனமா இருக்கும்போது சொல்லுங்க, நான் பலவீனம் நல்ல பலவான். சோர்வா இருக்கீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, நானும் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவங்க கர்த்தர் என்னை மாற்றுவார் சொல்லுங்க. உங்க வீட்டுல சமாதானம் இல்லையா, சொல்லுங்க, என் அரங்கத்திற்குள் சமாதானமும் என் அரண்மனைக்குள் சுகமும் உண்டாயிருக்கும் சொல்லுங்க. இப்படி நம் வாயினால் நம் ஜீவனை பேசும்போது அந்த ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. நல்லதையே பேசுவோம், நல்லதை பெற்றுக்கொள்வோம். இந்த காலையில கர்த்தர்களை பார்த்து சொல்றாரு, நெகட்டிவா பேசுறதை நிறுத்துங்க, நன்மையானதை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. ஆமென். God bless you.